ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஸ்டஃப்டு பன் தான் பார்க்க போகிறோங்க. இந்த பன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதில் ஆயிலே கிடையாது, கொஞ்சமாக நம்ம பட்டர் தான் ஆட் பண்ண போகிறோங்க. இந்த சம்மர் டேஸில் கிச்சனில் நின்றுட்டு தோசை, சப்பாத்தி, பூரி நம்மளால் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஓவனில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. அதோட 1 கப்பு வார்ம் வாட்டர் சேர்த்துருக்கேன். வார்ம் வாட்டர் தாங்க சேர்க்கணும், ஹாட் வாட்டர் சேர்க்கக்கூடாது. ஹாட் வாட்டர் சேர்த்தோன்னா அந்த ஈஸ்ட்டு பொங்கி வராது. நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா நம்ம இட்லி மாவெல்லாம் எப்படி பொங்கி வந்திருக்கும் அந்த மாதிரி வந்திருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல கண்ணாக வந்திருக்கு. இது தாங்க கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா பன் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வருங்க. அடுத்து ஒரு அகண்ட பாத்திரத்தில் 2 கப்பு மைதா சேர்த்துருக்கேன், 1 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் பட்டருங்க. இந்த பட்டர் நான் அன்சால்ட்டட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன், அதனால் நான் சால்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் சால்ட்டு பட்டர் சேர்த்திங்கன்னா சால்ட்டு பார்த்துக்குங்க, கம்மியாக சேர்த்துக்குங்க. இந்த பட்டர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து சேர்க்கக்கூடாது, மெல்ட்டும் பண்ணக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் கலவையை சேர்த்து நம்ம கைகளால் நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி பிசையணுங்க. எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் ஆட் பண்ணக்கூடாது, இதுவே கரெக்டாக இருக்கும். ஓவன் இல்லாதவங்க நம்ம அடுப்புலேயே அடிகனமான பாத்திரத்தை வச்சு நல்லா சூடானதும் அது உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மேலே ஒரு தட்டு வச்சு அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்ஸ் எல்லாம் அதில் அடுக்கி மேலே ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 1/2 hour வச்சோன்னா சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. ஓவனில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இருக்குங்க டேஸ்ட். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். 1.5 மணி நேரம் அப்படியே வைக்கணுங்க. அதுக்கப்புறம் மாவு நல்லா உப்பி வரும். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 பூண்டை நல்ல பொடியாக கட் பண்ணி, அதோட 1 விரல் அளவுக்கு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ரெண்டும் ப்ரௌனாக வந்ததும் 1/2 கிலோ வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும், ரொம்ப வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த கண்ணாடி பதம் வரும்பொழுது 1 கொத்து கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். அதோட 2 பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் அப்படியே கிளறிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறணும். இந்த மாதிரி மசாலா செட் ஆகி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் கீமா அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறணும். தண்ணி சேர்க்கக்கூடாது, அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்குங்க. நல்ல சிக்கன் மசாலாவோடு சேர்ந்து இந்த மாதிரி வெந்து வந்ததும் 1 கப்பு கார்ன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தாங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல. இல்லை பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. அடுத்து கொஞ்சமாக மல்லி இலைகள் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. நல்லா ஆறணும். அடுத்து மாவு பார்க்கலாம், எப்படி உப்பி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. நல்ல கைகளால் கொஞ்சம் நல்ல மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து அடுத்து நம்ம கிச்சன் டேபிளில் மாற்றியாச்சு. இப்போது சிலிண்டர் ஷேப்பில் நம்ம மாவை உருட்டிட்டு அதை நம்ம துண்டுகள் போட்டுடலாம். என்னுடைய இந்த அளவுக்கு 10 துண்டுகள் வந்தது, அதாவது 10 பன் வந்துச்சு. இந்த மாதிரி வட்டமாக ஊட்டி வச்சுட்டு அதை நம்ம தேய்க்கணும். ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது,
கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு கனமாக தான் தேய்க்கணும். ஏன்னா இது பன்னு தானே. தேய்ச்சிட்டு அது மேலே ஸ்டஃபிங் வச்சு சீஸையும் வச்சுட்டு இந்த பாதியை நல்ல கத்தியால் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி அப்படியே மடக்கி நம்ம அப்படி கைகளால் அழுத்தம் கொடுத்து ஒட்டிடணும். நல்லா அழுத்தம் கொடுத்து ஒட்டிட்டு ஓவன் ட்ரேயில் ஆயில் தடவி அதில் அடுக்கிட்டு எக் வாஷ் பண்ணுறோம். எக் வாஷ் பண்ணிவிட்டு என்கிட்ட வெள்ளை எள் இருந்தது, அதை நான் சேர்த்துருக்கேன். 200 டிகிரி செல்சியஸில் ½ அன் ஹவர் வச்சு எடுத்துட்டோன்னா ஓவனில் சூப்பராக இந்த மாதிரி ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. ஓகே, பாய்.